23/9/2023. இன்னைக்கு வழக்கம் போல கேள்விகள் ஃபர்ஸ்ட். அடுத்து முதல் கேள்வி என்ன இருந்துச்சு? அதிசயமாக தந்தை எதை கூறுகின்றார்? இன்று முரளியில அதிசயம் அப்படின்னு எதை சொல்றார்? எந்த தாய் தந்தை மூலம் அளவு கடந்த சுகம் கிடைத்து கொண்டு இருக்கிறதோ அவரிடம் குழந்தைகள் கூறுகின்றார்கள், தந்தையே, உங்களுடைய நினைவு மறந்துவிட்டது, இது அதிசயமாக இருக்கிறது. அப்படி சொல்லக்கூடாது. மறந்துட்டா நாமளே என்ன பண்ணிக்கணும்? எப்படியாப்பட்டவரை நான் மறந்தேன் அப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு லிஸ்ட் எடுத்து பாயிண்ட்ஸை கலெக்ஷன் பண்ணி இனிமேல்ட்டு நான் மறக்கக்கூடாதுன்னு நம்மளுக்கு நாமே சரி பண்ணிக்கணும். பாபா கிட்டவே சொன்னோம்னா அவருக்கு எப்படி இருக்கும்? உங்க மேல எனக்கு அன்பே இல்லை, உங்களை நான் மறந்துட்டேன் அப்படின்னு யாருக்கிட்டையாவது போய் சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா? அது மாதிரிதான் இருக்கும். இதுவே எனக்கு ஒரு அதிசயமா இருக்கு, என்கிட்டே வந்து சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி சொல்றேன். ரெண்டாவது கொஸ்டின், தந்தை எப்பொழுது வருகிறார்? எப்பொழுது அனைத்து குழந்தைகளும் நாஸ்திக் துக்கப்படுபவர்கள் ஆகிறார்களோ, ஒருவர் கூட ஆஸ்திகன் இல்லையோ, அப்பொழுது பாபா வருகிறார். இந்த உலகம் அப்படி கம்ப்ளீட்டா அவருடைய வேலை நிறைய. ஏன்னா அவர் அவ்வளோ வேலை செய்யறவர் இல்லையா? அவ்வளோ பவர்ஃபுல்லானவர், உயர்ந்தவர் இல்லையா? புகழ் அதிகமா அவருக்கு இருக்கு. அப்ப சும்மா இதுக்கு மட்டும் அப்படின்னு வரமாட்டார் இல்லையா? இந்த வேலை மட்டும், சின்ன வேலை மட்டும் இருக்குன்னு வரமாட்டார் இல்லையா? அவர் நிறைய வேலை இருக்கணும், அப்பதான் வருவார் பாபா. அதனால நாஸ்திகர்களாக எப்ப குழந்தைகளாகி துக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, ஒருத்தர் கூட ஆஸ்திகன் இல்லையோ அப்படின்னா தெரியாதவங்களதான், கடவுளை பத்தி தெரியாதவங்களதான் இன்னைக்கு என்ன சொன்னார் முரளியில? நாஸ்திகன் சொன்னார். அப்படி ஆகணும். ஆஸ்திகனே இல்லாம இருக்கிற சமயத்துலதான் தந்தை வந்து ஆஸ்திகனா ஆக்குறாரு எல்லாத்தையும். மூன்றாவது, அதிகாலையில் எழுந்து தனக்குத்தானே என்ன பேச வேண்டும்? இப்பொழுது பார்ட்டு முடிவடைய போகிறது. நாம் சென்று விட்டோம். பிறகு 21 ஜென்மம் ராஜ்யம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற தனக்குத்தானே அப்படிங்கிற விஷயத்த தனக்குத்தானே பேச வேண்டும். நான்காவது, முழு உலகிலும் மிகப்பெரிய விருந்தாளியார்? அவர் எதற்காக வந்திருக்கிறாரு? பரந்தாமத்திலிருந்து வந்ததுனால மிகப்பெரிய விருந்தாளி அவரு. வந்து என்ன வேலை செய்யறாரு? பதித்தர்களை பாவனப்படுத்துறது தான் அவருடைய வேலை. அந்த பெரிய விருந்தாளி வந்து அதான் செய்யறார். ஐந்தாவது, சிவபாபா தான் மிகப்பெரிய விருந்தாளி இல்லையா? குப்த வேஷத்தில் வந்துள்ள பெரிய விருந்தாளி பதித்தர்களை பாவனப்படுத்த வந்துள்ளார். அதான் பதில், அதனுடைய பதில். அடுத்த அஞ்சாவது கேள்வி என்ன இருந்துச்சு? யோகி ஆத்மா யார்? இகழ்ச்சி, புகழ்ச்சி, மரியாதை, அவமரியாதை, லாபம், நஷ்டம், இதுலலாம் சமமா இருக்கணும். துக்கம் வரும்போதும் சிரிக்கணும், சந்தோஷம் வரும்போதும் சிரிக்கணும். அது நம்ம கத்துக்கணும். சமமா இருக்கிறதுக்கு பழகிக்கிடணும். அவங்கதான் யாரா? யோகி ஆத்மா. நல்ல யோகா பண்ணியிருக்காங்கன்னாலே அவங்க எப்பயுமே சூழ்நிலைக்கு வசமாகாம ஒரே மாதிரி இருப்பாங்க, எல்லாத்துலயும் சமமா இருப்பாங்க. அடுத்த கேள்வி என்ன இருந்துச்சு? எதனால் குழந்தைகள் துக்கம் அடைந்து விட்டனர்? என்ன பதில் அதுக்கு? தந்தை தன்னை விட குழந்தைகளை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்கிறார். பிறகு குழந்தைகள் சர்வியாபி என்று கூறி தந்தையை தன்னை விட கீழான நிலைக்கு அழைத்து சென்று விட்டனர். ஆகையால் தந்தை கூறுகிறார், நீங்கள் மிகவும் துக்கமடைந்து விட்டீர்கள், அதான் காரணம். அடுத்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்ல ஃபர்ஸ்ட், நினைவின் மூலம் டேஷ் முடிந்து டேஷ் ஏற்படும். கர்ம வினை முடிந்து கர்மாதித்த நிலை ஏற்படும். நினைவின் மூலமாக கர்ம வினை முடிந்து கர்மாதித்த நிலை ஏற்படும்.
இரண்டாவது, ஆத்ம அபிமானி ஆவதற்கு டேஷ் வேண்டும். ஆத்ம அபிமானி ஆகுவதற்கு முயற்சி வேண்டும். பாபா சொல்றாரு, ஆத்ம அபிமானி ஆகுவதற்கு தாரணை இருக்க வேண்டும். அது தாரணைப்படுத்தணும். அடுத்து மூன்றாவது, டேஷ் பிரம்மச்சரியத்தின் தாரணையினால் தான் படிப்பு. நான்காவது, டேஷ் புத்தியினால் செய்யப்படுவது. இப்படி கூட சொல்லலாம், புத்தியினால் செய்யப்படுவது டேஷ். ஈஸியா வந்துருச்சு இல்ல, பதில் ஈஸியா வந்துருச்சு. எல்லையற்ற சந்நியாசம். அஞ்சாவது, எல்லையற்ற உள்ளுணர்வு என்றால் டேஷ் டேஷ் வைப்பதாகும். எல்லையற்ற உள்ளுணர்வு அப்படின்னா என்ன கேளுங்க. எல்லையற்ற உள்ளுணர்வு என்றால் அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் நன்மைக்கு உண்டான உள்ளுணர்வு வைப்பதாகும். அனைத்து ஆத்மாக்களின் மீது நன்மை செய்யறதுக்கு உண்டான உள்ளுணர்வு வைப்பதுதான் எல்லையற்ற உள்ளுணர்வு. சொன்னார் இல்லையா, அதனுடைய விளக்கம் என்ன சொன்னார்? எனக்கு மட்டும் நன்மை செஞ்சுக்கிறேன், என்னால தயாரான ஆத்மாக்களுக்கு மட்டும் நான், எல்லைக்குட்பட்ட ஆத்மாக்களுக்கு மட்டும் நான் நன்மை செய்யறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெறும் சுய கல்யாணம் தான் நீங்க. ஆனா பாபாவுக்கு சமமாக இப்ப என்ன ஆகணும்? மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி ஆகணும்னா உணர்வு, எல்லையற்ற உள்ளுணர்வு இருக்கணும். அதுக்கு அனைவர் மீதும் அந்த நன்மைக்கு உண்டான அனைவர் மீதும், அனைத்து ஆத்மாக்கள் மீதும் நன்மைக்கு உண்டான உள்ளுணர்வு வைப்பதுதான் எல்லையற்ற உள்ளுணர்வு. ஓம் சாந்தி.